நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை பொறுத்து தனித்தனியாக துல்லியமாக உங்களுக்கு நான் செப்டம்பர் மாத பலன்களை கூறப்போகின்றேன். வாருங்கள் பார்க்கலாம். தன்னம்பிக்கை தளராமல் பார்த்து கொள்ளும் விருச்சகம் ராசி நேயர்களே, செப்டம்பர் மாத கிரக நிலைமைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் குருவோடு இணைந்து சஞ்சரிப்பதால் குருமங்கள யோகம் உருவாகின்றது. எனவே மங்கள நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறும். தொட்டது துளங்கும், தொழில் வளம் சிறக்கும். நாலாபுறம் இருந்தும் நல்ல தகவல்கள் வந்து கொண்டே இருக்குங்க. வருமானம் திருப்தியை தரும். வருங்காலத்தை பற்றிய பயம் அகலும். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. மொத்தத்தில் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை வழங்கும் நேரம் இது. கும்பம் ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கின்றார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் பெற்று இருப்பது யோகம்தான். உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க. உயர்கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும். தொழில் வெற்றி நடை போடும். தொழில் ஸ்தான அதிபதி சூரியன் தன் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். பகை கிரகமான சனியின் பார்வை அவர் மீது பதிந்தாலும் வக்ர சனியாக இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. நடக்கும் காரியங்கள் நல்லவிதமாக நடைபெற நம்பிக்கையோடு சனி பகவான் வழிபாட்டையும் சூரிய பகவான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். அடுத்து கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது விரயங்கள் கூடுதலாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற விதத்தில் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்கும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். படித்து முடித்ததும் வேலை கிடைக்காமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும். அடுத்து மிதுனம் ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். தொழிலில் இடமாற்றம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். செவ்வாயின் பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால் பொருளாதார நிலைமை திருப்தியாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறும். தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். புகழ்மிக்க புரதான கோவில்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் கைகூடும். செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் தேக நலன் சீராகும். செல்வ நிலைமை உயரும். அடுத்து சிம்மம் ராசிக்கு புதன் வருகின்றார். உங்கள் ராசிக்கு அஷ்டம லாப அதிபதியானவர் புதன். லாப அதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்பொழுது தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்கும். புதிய ஆதித்ய யோகம் செயல்படும். இந்த நேரத்தில் கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடுங்க. அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சந்தர்ப்பங்கள் எல்லாம் சாதகமாக அமையும் நேரம் இதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் உயர்வுக்கு வழி பிறக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு பற்றிய தகவல்கள் வரலாங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகள் முன்னேற்ற பாதையில் அடையெடுத்து வைப்பாங்க. பெண்களுக்கு வருமானம் திருப்தியை தருங்க. வருங்கால நலன்கள் கருதி எடுத்த முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். அடுத்து நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கலாங்க. சூழ்நிலையை அறிந்து அதற்கு ஏற்ப வாழ்ந்து வரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் செப்டம்பர் மாதத்தை அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாகுங்க. குருவுடன் உங்கள் ராசிநாதன் இணைந்து சஞ்சரிப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகுங்க. வாழ்க்கையில் எதிர்பார்த்த வளர்ச்சியை அடைவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. திருமண வயதினருக்கு வரன்கள் கூடி வரும். சூரியன் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேருங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் நிறைவேறும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்குங்க. லாபங்கள் பல வழியிலும் உண்டாகும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டு இருப்போரின் விருப்பங்கள் பூர்த்தியாகுங்க.
செல்வமும் செல்வாக்கும் தோன்றும். எதிர்காலத்திற்குரிய பாதை தெரியுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் வந்து சேருங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும். செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையுங்க. பார்த்து வரும் வேளையில் உயர்வுகள் தோன்றும். கணவருடன் இணக்கமான நிலைமை ஏற்படுங்க. சகோதரர்கள் ஒத்துழைப்புடன் சில வேளைகளில் லாபம் உண்டாகும். மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் படிப்பில் கவனம் சிதறினாலும் பிற்பகுதியில் அக்கறை அதிகரிக்குங்க. உங்களுக்கான பரிகாரம் திருச்செந்தூர் முருகனை வழிபட வளம் உண்டாகும். எதிலும் நீதி நியாயம் பார்த்து வாழ்ந்து வரும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் செப்டம்பர் மாதம் விருப்பங்கள் நிறைவேறும் மாதம்ங்க. உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கி வந்த நட்சத்திரநாதன் சனி வக்ரம் அடைந்து இருப்பதால் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்குங்க. உடல் நிலைமை சீராகும். துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க. உங்கள் சந்தோஷத்திற்கு ஏற்பட்ட தடைகள் விலகுங்க. குருவின் பார்வை ராசிக்கு நேரடியாக உண்டாவதால் செல்வாக்கு உயருங்க. பொருளாதார நிலைமை உயரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேருங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். கேது சஞ்சரிப்பதுடன் குருவின் பார்வையும் கிடைப்பதால் வருமானம் உயருங்க. ஆன்மீகவாதிகள் செல்வாக்கினை அடைவாங்க. வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை வழங்குங்க. விவாகரத்து பெற்றவர்களுக்கும் துணையை இழந்தவர்களுக்கும் மறுமணத்திற்குரிய முயற்சி வெற்றியாகும். ஜீவனஸ்தானத்தில் சூரியன் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வேலைக்காக மேற்கொண்ட முயற்சியில் முன்னேற்றம் காண்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேருங்க. வித்யாகாரகன் புதனால் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். ராசிநாதன் மறைவு பெறுவதால் விவசாயிகள் விளைச்சலில் கவனம் செலுத்துவது நல்லது. காவல்துறை இராணுவம் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு இருப்போர் பணிகளில் விழிப்புடன் செயல்படுவது அவசியம். உங்களுக்கான பரிகாரம் குரு பகவானை வழிபட நன்மை உண்டாகும். ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் செப்டம்பர் மாதம் விஜய வெற்றிக்கான மாதம்ங்க. உங்கள் ராசிநாதனுடன் குருவுடன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் நேரம்ங்க. சிறிய முயற்சியிலும் பெரிய லாபங்கள் கிடைக்குங்க. வாழ்க்கையில் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும். சந்தோஷம் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த புதிய பாதை தெரியுங்க. தம்பதியரிடையே இருந்த சங்கடங்கள் விலகும். ஒரு சிலருக்கு திருமணம் நடக்குங்க. செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்தாலும் குரு வழங்கும் யோக பலன்கள் தொடருங்க. உங்கள் ஜீவனாதிபதி ஆட்சியாக சஞ்சரிப்பதால் தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை தேடியவர்களுக்கு தகுதிக்குரிய வேலை கிடைக்குங்க. அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்குங்க. மாதத்தின் முற்பகுதியில் சுக்கிரனால் நன்மைகள் வழங்க முடியாமல் போனாலும் கனவுகள் நனவாகும். பொன் பொருள் சேருங்க. புதன் பகவானின் சஞ்சார நிலைமை மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். உங்களுக்கான பரிகாரம் பெருமாளை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.